இன்று நமது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தமிழக முதல்வர் தளபதி அவர்களின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட தலைமை சார்பாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையுடன் இணைந்து 1052 தோழர்கள் தோழிகள் பங்கு பெறும் மாபெரும் ரத்த தான முகாம் இங்கே நடைபெற்றுகிட்டு இருக்கு. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து முதல்ல பிளட் டொனேஷன் கொடுத்த நம்மளோட கழக தோழர்களுக்கும் சகோதரிகளுக்கும் முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் எங்களது அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கும் இந்த சிறப்புமிகு சேவையில் எங்களுடன் பங்கெடுத்திருக்கும் மருத்துவர்கள், செவிலியர் சகோதரர்கள் மற்றும் அந்த பணியாளர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, ஆமா, இது போன தடவை நான் 551 பேர் பண்ணோம். நம்ம அது மகால வச்சு பண்ணோம். நம்ம இன்னைக்கு நேற்றுல நம்ம ஒரு நற்பணி மன்றம் என்று தளபதி ரசிகர் மன்றத்தை மாற்றினாரோ அன்னையிலிருந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நாங்களே பாத்தீங்கன்னா நற்பணி மன்றத்திலிருந்து ஆரம்பிச்சோம். மக்கள் இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து ரத்த தானம் கொடுத்ததுனால இந்த 21 வருடம் எங்களோட சிறு வயதுல ஆரம்பிச்ச ஒரு விஷயம். அன்னைக்கு ஒரு தலைவரோட 20வது பிறந்த நாள், 25வது பிறந்த நாள், இப்படி இன்னைக்கு 21 வருடங்களாக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாங்க ஆரம்பிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு 30 பேர் 40 பேர் சேர்ந்து தான் ஆரம்பிச்சோம். ஒரு டீமா ஏன்னா ஒரு இயக்கத்துல ஒரு 20 பேர் இருப்பாங்க, இல்ல 30 பேர் இருப்பாங்க. அப்படியே படிப்படியா தொடர்ந்து அதை கூட ஒரு ஃபர்ஸ்ட் 140வது பிறந்த 141 இல்ல 242 அப்படி ஆரம்பிச்சு போன வருஷம் 551 பேர் பண்ணோம். இன்று அது 1000. ஏன்னா இன்று நமது கழகம் இன்று ஆரம்பிச்சு தலைவர் தளபதி ஆரம்பிச்சு இன்று தமிழக மக்களோட பேராதரவோட இன்று தமிழக முதல்வராக இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட முதல்வருக்கு இன்று நாங்கள் ரத்தங்களாக எங்களோட தலைவருக்காக தமிழக முதல்வருக்காக ரத்தம் கொடுக்கணும். இன்னைக்கு 1052 பேரா மாட்டிருக்கோம். நம்ம கழக தோழர்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. நிச்சயமா கட்சிகள் மட்டும் இல்லாம இன்று நிறைய பொதுமக்கள் எனக்கு போன் அடிச்சு கேட்டிருக்காங்க. நிறைய பேர் அதுல கலந்துட்டு இருக்காங்க. நிறைய ஏன்னா பொதுமக்கள் ஏன்னா என்னோட நம்பர் அவிடோட்ல எடுத்துருவாங்க. நிறைய குறைகள் மட்டுமே சொல்றதுக்கு போன் அடிச்சிருந்த பொதுமக்கள் இன்னைக்கு ரத்த தானம் எங்க நடக்குது, காலையில இருந்து எனக்கு ஒரு 15 போன் வந்திருக்கு. ஸோ பிளட் டொனேஷன் எங்க சார் நடக்குது, நாங்க வரோன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுதான் நான் சொன்னேன், நாங்கள் மட்டுமே ஏற்றுக்கொண்ட தலைவராக இருந்தவர் இன்னைக்கு தமிழகத்துக்கே பொதுவான ஒரு தமிழக முதல்வர் ஆயிட்டாரு. ஸோ அதோட வெளிப்பாடா இன்னைக்கு நம்ம 1052 பேர் கொடுக்குறோம். நம்ம மட்டும் இல்ல, தமிழகம் முழுவதும் நமது தளபதியின் தொண்டர்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் இன்னும் லட்சக்கணக்கான பேர் இந்த பிளட் டொனேஷன் கொடுப்பாங்க. நான் அதை தான் சொல்லுவேன். எப்பயுமே ஒரு நடிகரா இருக்கிறப்ப மட்டும் இல்ல, அவர் தலைவரா இருக்க மட்டும் இல்ல, இன்று தமிழக முதல்வராக இருக்கிறப்பையும் அதே சேவையை நாங்க தொடர்ந்துட்டு தான் இருக்கோம். சிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் நாங்க டாக்டர்ஸை மீட் பண்ணப்போ ஒன்று சொன்னாங்க, சார் நீங்க கண்டினியூஸா அந்த சேவை பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றி. நீங்க ஒருத்தர் கொடுக்குற அந்த ரத்தம்ன்றது 3 உயிர்களை காப்பாத்துனாங்க. எனக்கு நம்ம ஒரு 1000 பேர் கொடுக்குறோம்னா நிச்சயமா அது ஒரு 3000 உயிர்களை காப்பாற்றும். அதோட ஒரு பெரிய பெருமையும் ஒரு திருப்தியும் வேற என்ன இருக்க முடியும். தலைவரோட 52வது பிறந்த நாள். ஸோ ஒரு 1000 பேர் எக்ஸ்ட்ரா பண்றோம். அதுக்கு மேல போகும். நம்ம ஒரு இதுக்காக நம்பர்ஸ்க்காக பிளான் பண்றது. ஸோ அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்ப ஒரு 30 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சோம். 30வது பிறந்த நாளுக்கு 30 பேர் கொடுப்போம். அதுக்கப்புறம் வர்றப்ப அது 130 ஆச்சு. அதுக்கப்புறம் 230. இந்த மாதிரி நம்பர்ஸ்ல அவரோட பர்த்டேவை ஒரு நம்பர்ஸ்க்காக ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ போன வருஷம் நம்ம ரங்கா மகால்ல பண்ணோம். 551 பேர் நம்ம கொடுத்தோம். அதுல 497 பேர் வரைக்கும். வேணா சில பேர் எலிஜிபிள் ஆகல, கொஞ்சம் ஸ்டாஃப் பற்றாக்குறையினால 500க்கு கொஞ்சம் 498 எவ்வளவு பேர் கொடுத்தோம். இந்த வட்டம் அது 1000 ஆகியிருக்கும். ஸ்டாஃப்ஸ் நிறைய வந்திருக்காங்க. ஸோ நம்மளோட ஜிஹெச்ல இருந்து இப்ப 100 பேருக்கு மேல வந்திருக்காங்க. ஸோ என்எஃப் ஸ்டாஃப் ஏன்னா போன தடவை கொஞ்சம் அதனால ஷார்ட் ஃபால் ஆயிடுச்சு. எங்களால 3 o'clock மேல அதை கண்டினியூ பண்ண முடியல. இந்த வட்டம் அவங்க ஃபுல் ப்ரிப்பேரா வந்துட்டாங்க. எங்களோட கழக தோழர்களுமே தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்க. ரத்த தானம்ன்றது தானத்தில் சிறந்த தானமே ரத்த தானம் தான். அதை நம்ம பண்றோம். இதுக்கு அடுத்தபடியா நாங்க ஒரு கண் தானம் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த நெக்ஸ்ட் வீக் உங்களையும் இன்வைட் பண்ணுவோம். ஒரு 1052 நபர்கள் கண் தானம் பண்றோம். நெக்ஸ்ட் வீக் அந்த பிளான் இருக்கு. நார்மலா பண்ற நலத்திட்ட உதவிகள்ன்றது எல்லாரும் பண்ண முடியும். அதாவது எங்க பொதுச்செயலர் எங்களுக்கு சொல்றது அதான், பணம் இருக்கிற எல்லாருமே நலத்திட்டங்கள் பண்ண முடியும். ஆனா தளபதியை உண்மையா நேசிக்கிற அந்த மாதிரி தொண்டர்கள் தான் இந்த மாதிரி சேவையில ஈடுபடுறாங்க. மருத்துவ சேவைகள், இந்த ரத்த தானம் கொடுக்கறது போன்ற சேவைகளை அதுல எப்பயுமே மதுரைக்காரங்க முதல் இடமா இருக்கணும்ன்றதுக்காக தான் தலைவர் முதல்வரானோடனே ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சியா நம்மளோட நிகழ்ச்சி இருக்கணும்னு. ஏன்னா நம்மளோட ஒருத்தரோட பிறந்தநாள் ஒரு நாள் கொண்டாடப்படும், ஒரு வாரம் கொண்டாடப்படும். ஆனால் எங்கள் தலைவர் தளபதி இன்றைய தமிழகத்தின் முதல்வராக இருக்கிறவரோட பிறந்தநாள் 325 நாட்களுமே கொண்டாடப்படும். ஏன்னா நீங்களே பார்த்திருப்பீங்க, எப்பவுமே தலைவர் பேரால ஏதோ ஒரு நலத்திட்டங்கள் மதுரையில மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் நடந்துட்டே இருக்கும். அதோட ஒரு முயற்சியா இன்று ஆரம்பிச்சிருக்கோம். இனி நம்மளோட மதுரையில தொடர்ந்து நிகழ்வுகள் இருக்கு. வடக்கு தொகுதியை பொறுத்தவரை நீங்க சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை இல்ல முதல்ல அவங்களோட கோரிக்கை அதே தானே, சேம். நம்ம வடக்கு தொகுதி பாத்தீங்கன்னா இந்த டிரைனேஜ் இஷ்யூ, குப்பை இதுல ரொம்பவே பின்தங்கி தான் இருக்கு.
ஏன்னா சிஸ்டத்தில் இங்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, பம்பிங் ஸ்டேஷன்லாம் கம்மியாக இருக்குது. நான் எந்த கலெக்டர் வந்தாலும் கமிஷனர் வந்தாலும் முதல்ல அவங்ககிட்ட வைக்கிற கோரிக்கை அது மட்டும் தான் நான் வச்சிட்டு இருக்கேன். ஸோ அதை சரி பண்ணி கொடுங்கன்னு நான் 2 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு பார்த்துருக்கோம். அதற்கான முயற்சிகள் எல்லாமே எடுத்துட்டு இருக்கு. ஓரளவுக்கு சரி பண்ணிட்டு இருக்கோம். இந்த பந்தல்குடி கால்வாயில் கொஞ்சம் இஷ்யூ இருக்கிறதுனால ஆமா அதற்கான முயற்சிகள் 100% எடுக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு பேஞ்ச மழையிலே ஸ்கூலுக்கிட்ட தண்ணி நிரம்பி அதை வந்து பம்பிங் மூலமா எடுக்கிற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்துச்சு. பந்தல்குடி கால்வாயில அந்த வெண்ட் ஜாயின் பண்ணாம போட்டிருந்தாங்க. அதை ஜேசிபி வச்சு உடைச்சு தான் தண்ணி அனுப்பியிருக்கோம். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா சாக்கடை நீர் கலக்கக்கூடாதுட்டாங்க. அது நாங்களுமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் மழை நீரை வந்து செல்றதுக்கான பாதை தானே அது. ஸோ பேரளவுக்கு அந்த கால்வாய் இருக்கக்கூடாதுல்ல. அதுல வைகை ஆற்று தண்ணி நிரம்பி வந்துட்டு நம்ம வெயிட் பண்ண வேண்டியது கிடையாது. மக்கள் வாழ்ற பகுதிகளில் தண்ணீர் தேங்கக்கூடாது. ஸோ அதற்கான இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம், அபிஷியல்ட்டே சொல்லியிருக்கோம். அது எல்லாமே சரி பண்ணியாச்சு சார். பெரும்பாலான இல்லை, ஒரு 2 இடங்கள்ல அந்த ஜாயிண்ட் இருந்தது. ஸோ அதை இமீடியட்டா ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. நேற்று முதற்கொண்டு நான் அரசர்களை போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். அங்க வந்து அந்த குளோரிஃபைன் எப்படி கலக்குறாங்க எல்லாமே சொல்லிட்டாங்க. எவ்வளவு வாட்டர் பியூரிஃபையா வருது, இதுக்கப்புறம் இந்த இஷ்யூ வராதுன்னு கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க. அது என்னன்னா அந்த இந்த ஒர்க் நடக்குது இல்லையா, அந்த பாலம் வேலை, இந்த பந்தல்குடி வேலை, அந்த ஜேசிபியோட பண்ணதுனால அது அவங்களோட கவனத்துக்கு வரல. நம்ம கவனத்துக்கு கொண்டு போனோன்னே அதை ரொம்ப சீரியஸா பண்ணிருக்காங்க. இன்க்ளூடிங் கமிஷனர் முதற்கொண்டு சொல்லியிருக்காராம், ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 500 மீட்டர்னா அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தான் நீங்க அடுத்த ஒர்க்குக்கு போகணும். இனிமே வாகனங்கள் ஏறி பைப்பு டேமேஜ் இது வரக்கூடாதுன்னு அவங்களுக்கு டைரக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு. ஸோ அவங்களுமே இப்ப நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. இது உண்மையிலே இது சரியான கேள்வி கேட்டுறீங்க. நிச்சயமாக இதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு சின்ன நிகழ்வுக்கும் நாங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு ரத்த தான முகாம் வைக்கணும்னா கூட அன்னைக்கு வேற ஒரு நிகழ்ச்சி இருக்கும், நீங்க அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்று ஒரு தமிழக முதல்வரோட பிறந்த நாள், எங்களுக்கு தலைவரா இருக்கலாம், ஆனா ஒரு இன்று தமிழக முதல்வர், தமிழக மக்களுக்கே சொந்தக்காரர். அப்படிப்பட்ட தலைவருக்கு இன்று மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட இந்த அரங்கத்தில், ஏன்னா உண்மையிலே இது வந்து என்னோட கனவு. தமுக்கத்தில் ஒரு நிகழ்வு நான் வைக்கணும் அப்படின்றது ஒரு ரசிகனாகவும் சரி, ஒரு மாவட்ட செயலாளராகவும் என்னோட ஆசைகள் இருந்தது. அது இன்று நிறைவேறி இருக்கு. அது எங்களோட தலைவர் பிறந்தநாளா இல்லாம இன்றைய தமிழக முதல்வரோட பிறந்தநாளா கொண்டாடுறதுக்கு உண்மையிலே இது ரொம்ப மகிழ்ச்சி. இது நிச்சயமாக மக்களோட அன்பாலையும் ஆதரவாலையும் நடந்தது. இது தொடரும். ஒரு சின்ன மழை பெஞ்சாலே முட்ட அளவுக்கு தண்ணி தேங்க அளவுக்கு இருக்குது. இது கடந்த கால ஆட்சியில சரியான திட்டமிடல் இல்ல அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா? சரி, எப்பவுமே சொல்றேன், 100% திட்டமிடல் இல்ல. பந்தல்குடி கால்வாய் முதற்கொண்டு நம்ம டிரைனேஜுக்கும் சேர்த்து பிளான் பண்ணியிருந்தோம்னா இப்ப அந்த பிரச்சனையே கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா பந்தல்குடி கால்வாயை வந்து நாங்க ஒன்லி ஃபார் தண்ணிக்காக தான் வச்சிருக்கோம், நீங்க சாக்கடை கலக்க கூடாதுன்றாங்க. நீங்க அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் பண்ணணும்னா அதுக்கு ப்ராஜெக்ட் நிறைய இருக்கு. அதை ஒன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதை நம்ம தொடர்ந்து இருக்கலாம். ஸோ அதை நம்ம பண்ணல. பட் அந்த வேலையை தொட்டு நடந்துட்டு இருக்கு. அப்போ நம்மளோட வீட்டுல தெருவில் இருக்கிற தண்ணியும் சாக்கடையும் எங்க போகும், வையத்திலையும் கலக்கக்கூடாது. அந்த டிரைனேஜில் போய் சேரணும்னா அதுல நிறைய அடப்புகள் இருக்கு. அது உண்மையிலே திட்டமிடல் இல்லை. இது நான் ஆரம்பத்துல இருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். பட் இப்போ அந்த பிளான் எல்லாமே மாத்தி எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டோம். நிறைய ப்ரொபோசல் கொடுத்திருக்கோம், நிறைய எஸ்டிமேட் கொடுத்திருக்கோம். நிச்சயமாக தமிழக முதல்வரும் எங்களுக்கு நிச்சயமா நமது மதுரைக்கு சிறப்பான சில திட்டங்களை அறிவிப்பான்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நிச்சயமாக மதுரையில் ஒரு மாற்றம் இருக்கும். இந்த நிலை வந்து தொடர்ந்து நீடிக்காது. அதற்கான அனைத்து முயற்சியும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி.